தமிழ் சினிமாவில் தத்துவ பாடல்கள்னா முன்னணியில் இருப்பவர் கவியரசர் கண்ணதாசன் தாங்க. மனித வாழ்க்கையின் தத்துவங்களை தன்னோட பாடல்கள் மூலமாக ஒலிக்க செய்தவர் தான் கண்ணதாசன் அவர்கள். காதல், இன்பம், துன்பம், பரிவு, பாசம் இவை அனைத்து உணர்ச்சிகளுக்கும் தன்னோட எழுத்தின் மூலமாக வடிவம் கொடுத்த கண்ணதாசன் அவர்கள் மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கிற முக்கிய பிரச்சனைகளை வச்சு தன்னோட பாடல்களை எழுதியிருப்பாருங்க. 1950 தொடங்கி 70களின் இறுதி வரைக்கும் தன்னோட பாடல்கள் மூலமாக பல அரிய தத்துவங்களை சொல்லிக் கொடுத்த கண்ணதாசன் மெல்லிசை மன்னன் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களோட இணைஞ்சா நிச்சயம் அந்த பாடல் ஹிட்டு தான் அப்படிங்கிற அளவுக்கு இருவருக்கும் இடையே நல்ல புரிதலும் நெருக்கமும் இருந்திருக்குங்க. அதே போல் இவங்களுக்குள்ள இடையே அவ்வப்போது மோதலும் ஏற்படுவது வழக்கம்தான். ஒருவர் மீது இன்னொருவர் கோவப்படுவதும் நிகழ்ந்திருக்குங்க. அந்த வகையில் எம்எஸ்வி அவர்கள் கோவப்பட்டதால் கண்ணதாசன் ஒரு ஹிட் பாடலையே கொடுத்துருக்காருங்க. 1962ஆம் ஆண்டில் ஸ்ரீதர் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியான படம் தாங்க நெஞ்சில் ஒரு ஆலயம். முத்துராமன், தேவிகா இணைந்து நடித்த இந்த படத்தில் நோயால் பாதிக்கப்பட்ட முத்துராமன் அவர்கள் தன்னோட மனைவி தேவிகாவிடம் நான் இறந்த பிறகு நீ மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல தேவிகா ஒரு பாடலை பாடுவாராங்க. இந்த சுச்சுவேஷனுக்கு பாடல் எழுதுவதற்காக எம்எஸ்வி, கண்ணதாசன் ஆகிய இருவரும் பெங்களூர் ஹோட்டலில் தங்கியிருக்காங்களாங்க. இதில் மது பழக்கம் இருந்த கண்ணதாசன் அவர்கள் முதல் நாள் குடிச்சிட்டு தூங்கியிருக்காரு. இதனை பொறுத்து கொண்ட எம்எஸ்வி அவர்கள் அடுத்த நாளும் கண்ணதாசன் அதே போல் மது அருந்திவிட்டு தூங்கியதால் கோபத்தில் அவரோட அறைக்கு போயிட்டு அவரை யாராவது கூட்டி வாருங்க, இல்லைன்னா நான் இப்போவே ஊருக்கு புறப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குடிகாரன் கூட இப்படி தான் நடக்கும் அப்படின்னு கூறியிருக்காருங்க. அதுக்கப்புறம் உடனே கண்ணதாசன் அவர்கள் அறை கதவு திறந்திருக்கு. கண்ணதாசன் வெளியே வந்ததை பார்த்து அங்கிருந்தவர்கள் எம்எஸ்வி அவர்கள் சொன்னது கேட்டிருக்குமோ அப்படிங்கிற அதிர்ச்சியில் இருந்திருக்காங்க. ஆனால் வெளியே வந்த கண்ணதாசன் அவர்கள் சொன்னது நீதானா விசு என்று கேட்டிருக்காரு. அதற்கு எம்எஸ்வி அவர்கள் அது நான் இல்லை, அது என்று இருக்க, சொன்னது நீதானா, சொல் சொல் என்னுயிரே, இதுதான் பல்லவி, போய் மொட்டு போட்டு வா அப்படின்னு கூறியிருக்காராங்க. சிறிது நேரத்தில் எம்எஸ்வி அவர்கள் மெட்டு போட சொன்னபடியே வந்த கண்ணதாசன் அவர்கள் முழு பாடலையும் எழுதி கொடுத்துருக்காரு. அப்படி வந்த ஹிட் பாடல் தாங்க சொன்னது நீதானா என்னுயிரே சொல் என்ற பாடல். எம்எஸ்வி அவர்கள் கோபத்தில் கூறி வார்த்தையால் ஒரு ஹிட் பாடல் கொடுத்த கண்ணதாசன் அவர்கள் இதே போல் பல தருணத்தில் இந்த மாதிரியான பாடல்களை கொடுத்துருக்காரு. கண்ணதாசனின் மன கஷ்டத்தில் இருந்தும் பிறந்ததாக கூறப்படும் சொன்னது நீதானா பாடல் சாருகேசி ராகத்தில் எம்எஸ்வி இசை அமைச்சிருப்பார். என்னைக்கோ அந்த பாடல் உருவான கதை, இசை நுணுக்கங்கள் மற்றும் காலத்தால் அழியாத புகழை பெற்றிருக்குங்க.